இருப்போம் தேவனை ஆராதிக்க. தேவனோட பிரசன்னத்துல வரும்போது நம்மளுக்கு விடுதலை இருக்கு, சுகம் இருக்கு. ஆண்டவரை கைத்தட்டி பலத்தோட ஆராதிப்போமாக. கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மகிழ் நீரே என் ஆறுதல் மலை நீரே, அக்கினி மகிழ் நீரே என் ஆறுதல் மலை நீரே, இக்கட்டு துணை நீரே என் இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டு துணை நீரே என் இருளில் நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. நன்றி அப்பா நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் ரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்தே உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி
எனக்கு தந்தே உம் அன்பை உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம் மகிழ்வோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து மருத்துவரே உயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே உயர் நீக்கும் மருத்துவரே என் துதிக்கு பாத்திரரே பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா என் பிரியமும் நீதானையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் 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 ஆமென். உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையால நாங்க நிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இல்லாட்டி நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே. கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை பெயர் சொல்லி அழைத்த பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால்
அழைத்தது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உன் கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவனுக்கு பலத்த கரங்களை தட்டுவோமாக. நம்மளை நீதிமானாய் மாற்றியது தேவனோட கிருபை, நித்தியத்தை சேர்ந்தது அவரோட கிருபை, அவரோட கிருபை இல்லாம நம்ம ஒன்றும் இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்க மத்தியிலே நீ இருப்பதற்காக நன்றி. நீர் மேன்மையானவர், நீர் அக்னி ஸ்தண்டமாக இருக்கிறீர் அப்பா. எங்க மத்தியிலே நீ இருப்பதற்காக நன்றி. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும். பனி போல பெய்யும், பனி போல பெய்யும்
பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் வறண்ட நிலங்களில் வாய்க்கால்கள் அமைப்பவரே வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே கனி தரும் மரமாக கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே காப்பாற்றி வளர்ப்பவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே 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 மலையாக பொழியும் ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே ஆவியே மலையாக பொழியும் ஆவியே அன்பே உமக்கு ஆராதனை உந்தன் அழகே உமக்கு ஆராதனை அன்பே உமக்கு ஆராதனை உந்தன் அழகே உமக்கு ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை 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 அபிஷேக ஆராதனை அன்பே உமக்கு ஆராதனை உந்தன் அழகே உமக்கு ஆராதனை அன்பே உமக்கு ஆராதனை உந்தன் அழகே உமக்கு ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை 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 அபிஷேக ஆராதனை பிதாவே உமக்கு பிதாவே உமக்கு ஆராதனை படைத்தவரே உமக்கு ஆராதனை பிதாவே உமக்கு ஆராதனை படைத்தவரே உமக்கு ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை ஆராதனை ஆராதனை
அபிஷேக ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை 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 அபிஷேக ஆராதனை உமக்கே ஆராதனை இயேசு உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ஆமென் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் ஆமென் ஆண்டவரே நீரே தூயர் நீரே பரிசுத்தர் நீர் ராஜா நீர் ராஜாப்பா நீர் ஒருவரே மெய்யான தேவன் உம்மை ஆராதிக்கிறோம் நீர் பெரியவர் ஆமென் ஆண்டவரே ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை 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 அபிஷேக ஆராதனை 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 ஆவியில் ஆராதனை ஆராதனை அபிஷேக ஆராதனை நீர் நிகரில்லாத தேவனாக இருக்கிறீர் அப்பா ஆயுள் முழுவதும் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உம்மை போற்றுகிறோம் நீர் துதிக்கு பாத்தீரர் அப்பா என் புகழும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் நன்றி
இரக்கம் செய்யும் தகப்பன் நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். நிகரே இல்லா தேவன் நீர் இணையில்லாத இனிமையும் இரக்கம் செய்யும் தகப்பன் நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை மேகமும் நீ. குறைகளை போக்கிடும் நிறைவும் நீர் எங்கள் ஜீவ அப்பமும் நீ. சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமை மேகமும் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. வானசேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே. மூப்பர் யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. மரண தூரினை உடைத்து எழும்பிட யூதராஜ சிங்கமே. பாதாளத்தின் திறவுகோலினை கைகளில் உடையவரே. மரண கூறினை உடைத்து
முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றிலும் மேலும் ஆயுள் முழுவதும் உயர்த்துகிறோம் அப்பா ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா கனமும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே ஆயுள் முழுவதும் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே ஆமென் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே உம்மையை உயர்த்துகிறோம் அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் நீர் துதிக்கு பாக்கிறேன் அப்பா நீ சர்வ ஞானி அப்பா நீ தூயர் நீ பரிகாரி அப்பா நீர் மெய்யான தேவன் நீர் ஒருவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா நன்றி தேவனை உயர்த்துவோமாக எல் ஷடாய் நீ சர்வ வல்லமையின் தேவனாக இருப்பீர் நீ எல் ரோயி அப்பா எங்களை காண்கிற தேவன் நீர் யெகோவா ஷம்மா சுகத்தை தருகிற தேவனே உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு விடுதலையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு சமாதானத்தை தந்ததற்காக நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவே என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவே எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே இயேசுவே இயேசுவே உயர்ந்தவரே மகிமையானவரே போற்றுகிறேன் வணங்குகிறேன் உயர்த்துகிறேன் சேனைகளின் கர்த்தாவே சேனைகளின் கர்த்தாவே பரிசுத்தரே உம்மை போற்றுகிறேன் ஹல்லேலூயா யூத ராஜசிங்கம் வெற்றி தருகிறவர் பாதாளத்தை வென்றவர் மரணத்தை வென்றவர் ஜீவிக்கிறவர் ஹல்லேலூயா எல்லா புகழும் எல்லா துதியும் எல்லா கனமும் கர்த்தருக்கே என்று சொல்லுவோமா எல்லாரும் சொல்லுவோம் எல்லா கனமும் எல்லா புகழும் எல்லா துதியும் இயேசுவுக்கே 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 ஆட்பரித்து கர்த்தரை உயர்த்துவோம் மகிமை புரிந்தவர் கனம் புரிந்தவர் துதிக்கெல்லாம் பாத்திரர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. நம் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நம் கர்த்தர் ஜீவிக்கிறார். துதிகள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறவர். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவரை துதிப்பது எத்தனை இன்பமானது. நீங்கள் துதிக்க துதிக்க ஆவியிலே ஒரு விடுதலை, ஒரு சுகம் உண்டாயிருக்கும். ஹalleluya. பாருங்க, அந்த வேளையில் நாம் காணிக்க கொடுக்க போகிறோம். உற்சாகத்தோடு நீங்கள் காணிக்க கொடுக்கிற வேளையில் முடிஞ்ச அளவுக்கு பின்னால் இருக்கிறவங்க முன்னுக்குள்ள இடத்தை நிரப்ப பாருங்க. முன்னுக்கு வாங்க, முன்னுக்கு வந்து உட்காருங்க. நம்ம இந்த பாடலை பாடி உற்சாகத்தோடு நாம் விசுவாச வாக்குறுதி தஸ்ம பாகம் காணிக்கை செலுத்த உற்சாகத்தோடு முன்னுக்கு வருவோமாக. ஒரு பாடலை பாடுவோம். முதல் பாடல் பாடுவேன். பாருங்க, நாம் பாடிக்கொண்டே காணிக்கை செலுத்துவோமாக. மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மது நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மது நீரே, என் ஆறுதல் மழை நீரே. எல்லாம் சொல்லுவோம். இக்கட்டு துணை நீரே, மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயனிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. சொல்லுவாங்க, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி சொல்வோம். நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினார் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து அப்பா சமூகத்தில், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
ஹalleluya. ஆமென். ஹalleluya. சமீபத்தில் ஒரு மருத்துவர் சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க முகம் எப்போதும் அழகா இருக்குமா? நீங்க எப்போதும் சிரிச்சு கொண்டே இருந்தால் உங்களோட ஸ்கின் கூட நல்லா ஆகணும். அந்த மருத்துவர் சொன்னாரு. சிலர் கவலையா இருக்கிறவங்களை பாருங்களேன், சாமே இருப்பாங்க. துக்கமா இருக்கிறவங்க முகத்தையும் சந்தோஷமா இருக்கிற முகத்தை பாருங்கள். நீங்க நாளுக்கு நாளுக்கு அழகாகிட்டு தான் போவீங்க. நீங்க கவலையா இருந்தீங்களா, துக்கங்களா இருந்தா நாளுக்கு நாள் தோலெல்லாம் சுருங்கி இருள் அடைந்து அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, ஔஷகம். அல்லேலூயா. சந்தோஷம் நமக்கு நல்ல மருந்து. சந்தோஷமா இருக்கிற எப்போது பாருங்க, அவங்க எப்போதும் ஒரு துடிப்பா இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க ஒரு சின்ன சகோதரி உட்காந்துருக்காங்க, பாட்டு அவங்களுக்கு விளங்காது, ஆனால் சந்தோஷமா ஆராதிக்கிறேன். நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். தமிழ் தெரிஞ்ச நாம், பாடல் தெரிஞ்ச நாம், அந்த வசனத்தை உணர்ந்த நாம், உங்கள் பாடும்போது உங்களோட ஆத்மா துடிக்கணும், உங்க நரம்புகள் அதறணும். ஹல்லேலூயா. இயேசு உயர்ந்தவர் என்று சொல்லும் போது நம்முடைய ரத்தம் துடிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அபிஷேகம் உங்களுக்குள்ளே. We are carrying the anointing. நம் அபிஷேகத்தை சுமந்து செல்கிறவர் பாத்திரம். நீங்க வரும்போது அபிஷேகம் சுமந்து தான் வருவீங்க. இங்க அபிஷேகத்துக்காக நாடு தேடவில்லை. நீங்கள் வரும்போது அபிஷேகத்தோடு வரணும். என்ன அபிஷேகம்? ஆனந்த தைலம், மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவி நிறைவு, தேவ பலன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம அனைவரும் கைகளை உயர்த்தி தேவன் நம் கரங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். என வேதம் சொல்லுது, சங்கீதம் 128, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படி என்றால் தேவன் நம் கரத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். கொடுக்கும்படி, உதவி செய்யும்படி, தொடும்படி, மற்றவர்களுக்கு ஆறுதல் தரும்படி. அவ்விதமாக நம்முடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் கரங்களை ஆசீர்வதியும், நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க என் கரங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு பார்த்து தேவன் சொன்னார், நீ ஆசீர்வதிக்கப்படுவா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அவ்விதமாக இன்று தேவ ஜனங்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். அவ்விதமாக தேவன் நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தர் கொடுத்த கரம். கர்த்தர் நம் கரத்திலே கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை உணர்ந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் சம்பாதிக்கக்கூடிய பலத்தை, ஆற்றலை, சுகத்தை, ஞானத்தை, பாதுகாப்பை எங்களுக்கு தந்தபடியாய் நன்றி. இதோ இந்த நாள் உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலியோடு நன்றி உள்ளத்தோடு வந்து உம்முடைய சமூகத்தில் விதைத்திருக்கிறோம். ராஜ்யம் கட்டப்பட, உம்முடைய ஊழியம் இன்னும் விரைவடைய விதைச்ச ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிப்பீராக. ஓ கர்த்தாவே, உற்சாகமா கொடுக்கிறவர்கள் மேல் நீ பிரியமா இருக்கிற என்று சொன்ன தேவன், அவ்விதமாக கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து வருகிறதுக்காக நன்றி. எல்லா புகழும் மகிமை இந்த வேளையிலே உமக்கே தருகின்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். Hallelujah. God is good. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். This is missions month. இந்த மாசம் அதாவது தூது ஊழிய மாசமாக நாம் காணப்படுகிறது. It's a responsibility of every believer of God to be involved in missions. எல்லா விசுவாசிகளும் தேவ பிள்ளைகளும் இந்த தூது ஊழியத்தில் ஈடுபடுவதற்கு நான் அந்த பொறுப்பு எடுத்திருக்கிறேன். Yeah, we are all disciple makers. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இயேசுக்காக சீடர்களை உருவாக்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். If you fail in making disciples for Jesus,
நாம் இன்று இயேசுவுக்காக சீடர்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், if we fail to make disciples for Jesus, இயேசுவுக்காக சீடர்களை உருவாக்குறதுல நாம் தவறினோம் என்றால், we are failed in our commitment and love for Jesus. தேவனுக்காக ஒரு ஒப்புக்கொடுத்தலையும் அவரை நேசிப்பதிலே நாம் மிக தவறு செய்து விட்டோம். When we talk about missions, இந்த தூது ஊழியத்தை சொல்லும்போது, you saw the young man who come up to share the testimony. இன்று ஒரு வாலிபர் முன்பதாக வந்து சாட்சி சொல்கிறதை நாம் கேட்டோம். Many years ago, பல ஆண்டுக்கு முன்பதாக, when we took mission trips to Cambodia and Indonesia, நம்ம ஏதாவது கம்போடியா இந்தோனேசியாக்காக சில தொகையை நாம் எடுக்கும்போது, there are two little boys who are 10 and 11 years old always followed us. அதாவது இந்த ஊழியத்தில் ஒரு 9 வயசு 10 வயசு ஒரு நபர் எப்போதும் எங்களை பின் தொடர்ந்து வந்தார். Today these boys, இன்று அந்த நபரானவர், these boys in the English section are leaders in their own right. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த வாலிப தம்பியானவர் இந்த இங்கிலீஷ் ஆலயத்து ஊழியத்திலே ஒரு தலைமைத்துவத்தில் பொறுப்பாக இருக்கிறார். What I want to say to you, don't despise young people and children. பிரியமானவர்களே, சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களை நீங்க புறக்கணிக்காதீர்கள். Because these are the future leaders of tomorrow. காரணம் இவர்கள்தான் எதிர்கால தலைவர்களா இருக்கிறார்கள். We all, whoever are older here, we are the spiritual parents to guide and teach and lead them into life. இன்றைக்கு நாம் வளர்ந்தவர்கள், முதிர்ச்சியா இருக்கிற நீங்கள், நாம் அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக பெற்றோராக இருக்கின்றோம். When we talk about missions, இந்த தூது ஊழியத்தை நாம் கேட்கும்போது பேசும்போது, Kajang Assembly has a very good record and been one of the best mission giving church. பிரியமானவர்களே, தூது ஊழியம் என்று சொல்லும்போது காஜாங் அசெம்பிளி ஆஃப் காட் ஒரு பெரிய இந்த தூது ஊழியத்தில் ஒரு சரித்திரத்தை படைத்து இருக்கிறது. We have raised many workers out in the field. பிரியமானவர்களே, அநேக வேலைக்காரர்களை வெளியே நாம் உருவாக்கி அனுப்பி இருக்கிறோம். Today many of them are pastors in different places. இன்னைக்கு அநேக பேர் பல இடத்திலே பல சபையிலே ஒரு ஊழியராக பாஸ்டரா இருக்கிறார்கள். Because of your giving, because of your praying. இதுக்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய ஜெபம், நம்முடைய கொடுக்கிறது மூலமாக we have built schools and roads and wells for many people. இன்னைக்கு நாம் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்திருக்கிறோம், அநேக அநாதை இல்லங்களை ஆரம்பிக்க நாம் உதவி செய்திருக்கிறோம். We have supported orphanages. நாங்க அநாதை பிள்ளைகளை நம்ம ஆதரவு கொடுக்கிற மூலமா நாம் செய்திருக்கிறோம். Roma Faith started with Kajang Assembly of God. நமக்கு தெரிஞ்ச ரூமா ஃபேட் ஆனது இன்றைக்கு காஜாங் சபை மூலமா தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. Today is Desa Amajaire. இன்றைக்கு அது பேர் தேசா அமாஜரியவாக காணப்படுகிறது. Because you gave, because you believed. இது காரணம் என்னவென்றால் நீங்க அதை நம்பினீர்கள். Many more testimonies we can tell of Kajang Assembly of God. காஜாங் திருச்சபை மூலமாக பல காரியங்களை சாட்சியாக சொல்லிக் கொண்டே வரலாம். But I believe today as I stand here, God has a greater work for Kajang Assembly of நான் God. இந்த இடத்துல நிக்கிற வேளையிலே நான் உணர்கிறேன், தேவன் நம்மை கொண்டு ஒரு பெரிய வேலையை செய்ய இருக்கிறார். But it takes each one of you to be partners with Jesus. இந்த பெரிய காரியம் செய்வதற்கு நாம் அனைவரும் தனிப்பட்ட நபராக இதில் நாம் சம்மதப்பட்டிருக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. Do you believe for greater heights? நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியத்தை நம்புகிறீர்களா? Hallelujah. அல்லேலூயா. Give me a loud hallelujah. ஒரு சத்தமான ஒரு அல்லேலூயா. Amen. Hallelujah. Yes, Lord, let me pray. Father, we praise you and thank you, Lord, for this time. பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். We invite the presence of the Holy Spirit here, O God. பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்கின்றோம். Come, Lord, teach us, guide us, Lord, impart your vision to the church, O God. ஆண்டவரே, உம்முடைய தரிசனத்திலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. Lord, I pray our hearts be open to your leading. ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தலுக்கு எங்களுடைய இருதயம் திறந்திருப்பதாக. God, give us grace to submit to whatever is spoken today. ஆண்டவரே, இன்று இரவு எங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை தருவீராக. Invite your presence. ஒரு பிரசன்னத்தை வரவேற்கின்றோம். Anoint me and Pastor Ravi. இன்று எங்களை ஒரு அபிஷேகத்துக்குள்ளே நடத்துவீராக. In Jesus' name. இயேசுவின் மூலம். ஆமென். This evening, my friend has gone already, the Chinese sister. She's a missionary
in Kajang Assembly of God. இந்த மத்தியில் ஒரு சீன சகோதரி அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் காஜாங் சபையிலிருந்து ஒரு தூது ஊழியத்தில் மிஷனரியாக செயல்படுகிறார்கள். You can find her in every section. நீங்க அவர்களை மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா செக்ஷன்ல உட்கார்ந்திருப்பாங்க. Either she's cooking for someone, அவர்கள் ஏதாவது ஒரு பகுதியில் போய் அங்கே ஏதாவது சமைப்பார்கள். either she's encouraging someone, அங்கிருந்து சில பேருக்கு உற்சாகத்தை கொடுப்பார்கள். or either she's teaching children. சின்ன பிள்ளைகளுக்கு போய் கற்றுக் கொடுப்பார்கள். Around Kajang Assembly of God, she's our missionary. அவங்க எல்லாவற்றும் சகலகல வல்லமையாக இருந்து எல்லா இடத்திலும் செயல்படுவார்கள். Hallelujah. This evening my message is called on prayer, the fuel of mission. இந்த மாலை வேளையிலே என்னுடைய தலைப்பானது ஜெபம் மிஷனுக்கு காண ஒரு தூண்டுகோல். மிஷனுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கிறது ஜெபம். It's taken from Romans chapter 30 to 32. வேதாகமத்திலிருந்து ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 வாக்கியம் வரைக்கும் நாம் அதில் நாம் பார்க்க போகிறோம். மேலும் சகோதரரே, தேவ சித்தத்தினாலே நான் சந்தோஷத்துடனே உங்களிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறும்படியாக யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். Amen. Yeah. Drawing on Romans 15 verse 30 to 32. இந்த வசனத்திலிருந்து 30லிருந்து 32 வசனம் வரைக்கும் we are reminded that in the busyness of life, இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு ஞாபக காரியத்தை நினைவூர்த்த முறுகிறேன். பல வேளைகள் மத்தியிலே without prayer it is impossible. ஜெபம் மிக மிக அவசியமாக இருக்கின்றது. There is a need for prayer in the mission work. அன்பானவர்களே, ஜெபம் அவசியம். தூது ஊழியத்தில் ஜெபம் மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. There is a symbolic relationship with those going and those staying back. பிரியமான, இதுதான் இந்த காரியத்துக்கு ஒரு அடையாளமாக, போகிறவர்களும் வர்றவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. This is a total partnership. இந்த காரியமானது இந்த தூது ஊழியத்தில் நாம் ஒரு பங்காளிகளாக இருக்கிறோம். And Paul in his letter acknowledges that the effectiveness of his ministry depended on prayer. பவுலானவர் இந்த பகுதியிலே ஒரு முக்கியமான காரியத்தை வலியுறுத்துகிறார். அவருடைய ஊழியத்துக்கு முக்கியமான காரியம் ஜெபம். He appeals to the readers to pray for him and his ministry. இந்த நிருபத்தை எழுதின வாசிக்கிற நபர்களுக்கு இந்த ஜெப காரியம் எவ்வளவு முக்கியம் என்று வலியுறுத்துகிறார். Throughout the whole book of Acts, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் முழுவதும் you see, prayer played a very important role in the spread of the gospel. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு மிக மிக முக்கியமானது ஜெபம் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் எல்லாவற்றிலும் நீங்க பார்க்கலாம். We pray every day, right? நாம் அன்றாட நாம் ஜெபிக்கின்றோம். But the prayer that I'm talking for the work of God is intercession. ஆனால் நாம் ஜெபித்தாலும் இந்த ஜெபமானது பரிந்து பேசுற ஜெபத்தை வலியுறுத்துகிறேன். Yeah, it's not 5 minutes prayer or 2 minutes prayer. 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபத்தை நான் சொல்லவில்லை. We are wrestling against principalities, powers of darkness. இந்த ஜெபமானது வானமண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகளோடு போராடுகிற ஒரு ஜெபம். So we should be devoted and committed to prayer. அப்படி இருக்க நாம் இந்த ஜெபத்துக்காக நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து காணப்பட வேண்டும். Paul recognized that. இந்த காரியத்தை பவுல் நன்றாக அறிந்திருந்தார். Pray for me, pray for me. எனக்காக ஜெபிங்கள், எனக்காக ஜெப வேண்டுதலை செய்யுங்கள் என்று சொல்கிறார். Number 1, முதலாவது the urgency for prayer. ஜெபத்தின் அவசரம். முதலாவது ஜெபத்தின் அவசரம். Yeah, Paul starts with, I urge you. பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். This is a cry for help. இது என்னவென்றால் உதவிக்கான ஒரு சத்தம், ஒரு கண்ணீர் என்று சொல்லலாம். He desperately need the prayer of his friends in Rome. ரோமர்
விசுவாசிகள் மத்தியிலே அவர் எதிர்பார்க்கிற ஆழமான காரியம் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். Because he recognized, the effectiveness of his ministry is determined by your eagerness of பவுல் prayer. நன்றாக அறிந்திருந்தார் இந்த ஜெபத்தை மூலமாக தான் அவர் ஊழியம் வல்லமையாக செயல்பட முடியும் என்று அறிந்திருந்தார். He wants you and me to be engaged in the spirit, in the struggle that he's going through. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அவர் கடந்து செல்கிற இந்த போராட்டத்தில் அவர்களும் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். Paul is well aware of the dangers and the challenges in the work of God. இது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வேளையிலே அவர் சந்திக்க போற ஆபத்துகள் இருக்கிறது என்று அறிந்திருந்தார். And he cannot succeed without the support of his friends. அவர் நிச்சயமாக இந்த ஊழியத்தில் ஜெபம் இல்லாமல் மற்றவர்கள் ஜெபம் இல்லாமல் அவர் நிலை நிற்க முடியாது என்று உணர்ந்திருந்தார். I can relate to this. இந்த காரியத்தை குறித்து நான் சம்மதப்பட விரும்புகிறேன். 15 years in Cambodia. 15 ஆண்டுகளாக நான் கம்போடியால இருக்கிற வேளையிலே I lived in darkness. நான் ஒரு இருளான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து வந்தேன். I was challenged by many insects. அந்த இடத்துல பல விதமான சவால்கள் இருந்தது. I was challenged by many people who were against the gospel. அந்த சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிறவர்களால நான் ஒரு பெரிய சவால் போராட்டத்துக்குள்ளே போனேன். I can tell you one day I was staying in this house. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் இருந்த வேளையிலே it's a house in the middle of the paddy field. And my house is in the middle. அந்த அவர்கள் நடுவுல என் வீடு இருந்தது. My house didn't have a proper door. என்னுடைய வீட்டிலே ஒரு சரியான கதவுகள் வாசல் இல்லை. Anybody can jump into my house. யார் வேணாலும் எப்ப வேணாலும் என் வீட்டுக்குள்ள குதிச்சு வர முடியும். At night ராத்திரி வேளையிலே at 7 I have to switch off the light. You on the light but I switch off the light. It's because a big swarm of insects will come into my house. காரணம் என்றால் நம்ம அங்க சுத்தி இருக்கிற பூச்சிகள் என் வீட்டுக்குள்ளாக நுழைய ஆரம்பிக்கும். They come from the paddy field. வயலில் இருந்து அந்த பூச்சி வருகிறது. So I eat my dinner in the darkness. அந்த ராத்திரி வேளையிலே நான் உணவு எடுப்பேன் ராத்திரி வேளையில. Yeah, because I cannot on the light. ஏன் நான் சாப்பிடுகிறேன் என்றால் லைட் தட்டினா பூச்சி வந்துடும். அதனால நான் லைட் அணைச்சிட்டு சாப்பிடுவேன். I used to cry. நான் அந்த வேளையிலே அதிக நேரத்தில் நான் கண்ணீர் விட்டு அழுந்திருக்கிறேன். Why did you call me here? ஆண்டவரே ஏன் என்னை இங்கே அழைத்தீர் என்று அழுந்திருக்கிறேன். I had a good life out there in Malaysia. ஆண்டவரே மலேசியால எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தது. Yeah, but you see God was faithful. ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். It is, I think maybe I told you, but I like to tell you again. There's one lizard called gecko. இந்த நாளிலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Lizard. ஒரு விதமான பள்ளி ஒரு விதமான பள்ளி. Big lizard. அது பெருசு பெரிய பள்ளி. It changes color, green and orange. முதல்ல உடும்பு இல்ல ஒரு விதமான பெரிய பள்ளி கலர் மாறும். It will stick to the wall. அது அந்த செவரோடு ஒட்டி கொண்டு இருக்கும். If he falls on you, அது உங்க மேல விழுந்தா he'll grip you. அது அப்படியே ஒட்டிக்கும். Yeah. So this lizard, we call it gecko. இந்த பள்ளியோட பேர் இது இப்படிப்பட்ட பேர். It was right in front where I wash my hand. கை கழுவுற வேளையில அந்த இடத்தை முன்னதாக இருந்தது. And every day I will go and say, in the name of Jesus you must die. நான் எப்போதும் அந்த செவரோடு ஒட்டி இருக்க அந்த பள்ளியை பார்த்து இயேசுவின் நாமத்திலே நீ செத்து போகணும்னு ஜெபம் பண்ணுவேன். It's my first experience. இது என்னுடைய முதல் அனுபவம். Every day in the name of Jesus you die. எப்போதும் இயேசுவின் நாமத்திலே சாவு செத்து போன்னு சொல்லுவேன். And one day, true enough, ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. it fell down. அது தானாலே கீழே விழுந்தது. One of my church members hit it and he died. சபை அங்கத்துல ஒருத்தர் வந்து ஒரே அடி செத்தே போச்சு. So when Paul speaks of challenges, பவுல் இங்க अनेक போராட்டம் சவால்களை பேசும்போது I need prayer. அவர் என்ன சொல்றார்? எனக்கு ஜெபம் தேவை. I can relate to that incident. இந்த காரியத்து மித்தமாக என்னுடைய சம்பவத்தை நான் கோக்க விரும்புகிறேன். And one day, ஒரு நாள் while we are going evangelism, சுவிசேஷ பணிக்கு நாங்க போகும்போது with the Australian team, இந்த ஆஸ்திரேலியா குழுவோடு
we went into this village. நாங்கள் இப்படிப்பட்ட இந்த ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தோம். And I was walking alone. அந்த கிராமத்திலே நான் தனியாக நடந்து இருக்கிற வேளையிலே One crazy lady ஒரு பைத்தியக்கார ஒரு பெண்ணு came and got hold of my neck. அந்த பைத்தியக்கார பொண்ணு நேராவது அவங்க கழுத்தை பிடிச்சிட்டாங்க. And she was squeezing my neck. ஏய் கழுத்தை அப்படி அமுக்கிட்டாங்க. Nobody around. யாருமே அந்த இடத்துல இல்ல. No, in my thought, in my feeling, Jesus, Jesus, Jesus. எனக்குள்ள இயேசு 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 என்று கத்திக் கொண்டிருந்தேன். At the right time, God sent people to set me free from this. அந்த நேரத்துல திடீரென்று யாரோ ஒரு நபர் வந்து அங்க இருந்து எனக்கு தப்புவித்தார், காப்பாத்தினாங்க. I'm sharing these experiences to you இந்த அனுபவங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கத்து கொடுக்கிறது because I want you to recognize how important is your prayer for someone out there, someone in here. இதற்காக நான் இது சொல்கிறேன் என்றால் ஊழியத்திலே அங்கே வெளியே இருக்கிறவர்கள் எவ்வளவாக ஜெபத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அவசியத்தை தேவையை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்கிறேன். It's a missions giving, மிஷன் தூது ஊழியத்தில் கொடுக்கிற காரியத்தில் missions going, மிஷன் என்பா போகிறது, missions prayer மிஷன் என்றால் ஜெபிக்கிறது only happens when your heart is changed. நம்முடைய இருதயம் மாறினால்தான் இது எல்லாமே நடக்கும். You don't need a missions conference. இந்த மிஷனுக்காக திரும்ப ஒரு கருத்தரங்கு வைக்க தேவையில்லை. You don't need me to come and share the message. நான் வந்து உங்களுக்கு சொல்ல கூட தேவையில்லை. But to inspire you. உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு to you fill you with a heart for missions. மிஷனுடைய ஊழிய நிமித்தமாக உங்கள் இருதயம் பாரமடைய Giving, going, praying, anything in mission. கொடுப்பதனாலே ஜெபிப்பதனாலே போகிறதுனாலே you need the Holy Spirit to நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையா இருக்கிறார். If your heart is filled with the power of the Holy Spirit, நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியால நிரம்பி இருக்குமானால் He will inspire you. அவர் நம்மை உற்சாகத்துக்குள்ளே நடத்துவார். He will encourage you to give. அவர் நமக்கு தூண்டுகோலை தந்து நம்மை நடத்துவார். So we find again Paul's after he has urged them to pray. இன்றைக்கு இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பவுலானவர் ஜெபத்தை எதிர்பார்க்கிற வேளையிலே Paul sensed the urgency. அவர் என்ன சொல்கிறார்? ஜெபத்தின் அவசியத்தை வலியுறுத்துகிறார். He sees the greatness of the task that God has given him. அவருக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்கு தேவைகளை உணர்ந்த வண்ணமாக இதை சொல்கிறார். It's urgent for the gospel to be sent out to others. இந்த சுவிசேஷமானது புறஜாதிகள் மத்தியில் போவதற்கு மிக அவசியம் தேவையா இருந்ததை உணர்ந்தார். He understood God's internal plan for the people. பிரியமானவர்களே, தேவனுடைய மக்கள் மேலே தேவனுக்கு இருந்த பிரதான திட்டத்தை பவுல் முழுமையாக உணர்ந்திருந்தார். He recognized that he has to speak before kings and authorities. அவர் ராஜாக்களுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், தன் மேல இருக்கிற பொறுப்பை அவர் உணர்ந்திருந்தார். Because he realized, இதை அவர் உணர்ந்திருந்ததனாலே, because it's a posture of his heart, இதே அவருடைய உள்ளத்திற்கு ஒரு பாரமாக வாஞ்சியா இருப்பதனாலே, he was determined to bring across the gospel. இது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக அவர் ஒரு நபராக செயல்பட்டார். He obeyed the gospel. கர்த்தருடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். To go and make disciples. போய் மற்றவர்களை இயேசுவின் சீடராய் மாற்றுவதற்கு. Today, what is the posture of your heart? பிரியமானவர்களே, இன்று மாலை வேளையில் உங்கள் இருதயத்தின் நோக்கம், இருதயத்தின் ஆற்றல் என்ன? Who is feeling that heart? உங்கள் இருதயத்தை யார் எதனால் நிரப்பப்பட்டிருக்கிறோம்? Yeah, that is important. அது மிக மிக அவசியம், முக்கியம். Because if the Holy Spirit is residing in your heart, today you'll be willing to go to sacrifice and to give. பரிசுத்த ஆவியான உண்மையாகவே நம் இருதயத்தை அசைத்திருப்பார் என்றால், நிரம்பி இருப்பார் என்றால், நிச்சயமாக இந்த மிஷன் ஊழியத்தில் நம்முடைய இதயம் அசைக்கப்படும். We need to pray as never before. நாம் இதை காட்டிலும் வித்தியாசமான ஜெபத்தின் அனுபவத்திலே செல்ல வேண்டும். Because the coming of the kingdom is near. பிரியமானவர்களே, காரணம் என்னவென்றால் தேவ ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது. Yeah, that's why in Matthew chapter 6 say, hallowed be thy name. Your kingdom come. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Are we feeling the urgency? பிரியமானவர்களே, இந்த அவசர தேவையிலே நாம் பங்கு பெற ஆயத்தமா இருக்கிறோமா? Are we feeling the urgency to pray, to go, to give? இந்த அவசர தேவையின் நோக்கங்களை, முக்கியத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? So Paul began his letters by telling the Christians, இந்த கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு இந்த கடித வழியாக அவருடைய தேவைகளை தெரிவிக்கிறார். He's telling them, I'm praying for you always. அவர் என்ன சொல்கிறார்? உங்களுக்காக அன்றாட நான் ஜெபிக்கின்றேன். Are you praying for me?
நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். I hope you are praying for me. நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார். You might not know about the missionary out there. அன்பானவர்களே, வெளியே தூது ஊழியத்தில் மிஷனரிகளுடைய நிலைமை ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம். But you have missionaries here inside your congregation. ஆனாலும் நம் மத்தியிலே இந்த தூது ஊழிய நபர்கள் நம் மத்தியிலே கூட இருக்கலாம். Brother Richard is our missionary to Bangi. இன்றைக்கு சகோதரர் ரிச்சர்ட் வந்து இந்த தூது ஊழியமாக பாங்கிக்கு அவர் சென்றிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Missionary is not only going overseas. Missionary is right here. மிஷனரி சொல்லும்போது வெளிநாட்டுக்கு மட்டுமல்ல, நம்முடைய உள்நாட்டில் மத்தியில கூட இந்த தூது ஊழியமாக தூதராக அவர்கள் போக முடியும். The work in Bangi has been a long time. பாங்கி பகுதியிலே இந்த ஊழியமானது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. And it's a very difficult work out there. அந்த இடத்திலே இந்த ஊழியமானது மிக மிக கடினம் உள்ளதாய் காணப்படுகிறது. And when we ask who shall go there, யார் அங்கே போறீங்க என்று கேட்கும்போது, but Brother Richard say, I will go. Brother Richard தான் வந்து முன் வந்து நான் போகிறேன். Let's put our hands and அவர்களுக்காக கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துங்கள், கைத்தட்டி. Hallelujah, church. God is looking for people say, I will go, I will do, I will give. பிரியமான, இன்று ஆண்டவருடைய வாஞ்சை, ஆண்டவர் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கார்? யார் எனக்காக போவா, யார் எனக்காக போவான்னு சொல்லும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தத்தை நம்ம மத்தியிலே அவர் கொடுக்கின்றார். Those who cannot go, போக முடியாதவர்கள், you can pray, right? நீங்கள் ஜெபிக்கலாம். You know how revival came to England? இங்கிலாந்து தேசத்தில் எழுப்புதல் எப்படியாக வந்தது? An elderly lady, ஒரு முதிர்ந்த ஒரு பெண்ணானவள், bedridden, and prayed always. அவர் எப்போதும் ஜெபித்தார். God sent revival to England. இந்த இங்கிலாந்து தேசத்தில் ஆண்டு ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். The Wesley brothers, they came to England and brought revival. The Wesley brothers சகோதரர்கள் அவர்கள் தான் இங்கிலாந்து தேசத்தை ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார்கள். So you and me can do what God has called us to do. இந்த நாளிலே பிரியமா, நீங்கள் நாம் அனைவரும் கர்த்தர் நம் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியும். Paul reminds his leaders to pray. பவுல் இங்கே என்ன சொல்கிறான்டா, அவருடைய விசுவாசிகள் தலைவர்களிடத்தில் இந்த காரியத்தை மீண்டும் ஜெபம் ஞாபகப்படுத்துகிறார். Ephesians 6:18, please read. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். Colossians 4:3. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் 4:3ஆம் வசனம். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு. Luke 18:1. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். Hallelujah. Faint not, pray always. இங்கே சொல்லப்பட்டிருக்குது, எப்போதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். Yeah. Faint not. Great things are going to happen. ஜெபம் செய்யுங்கள், பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. Keep praying. தொடர்ச்சியாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Let your prayer be persistent. உங்கள் ஜெபம் உறுதியாக தொடர்ச்சியாக காணப்படுவதாக. Let your prayer be believing. உங்கள் ஜெபம் மிக விசுவாசம் உள்ளதாக காணப்படட்டும். Paul said this to this congregation. இதுதான் பவுல் தன்னுடைய சபை மக்களுக்கு தெரிவித்த ஒரு காரியம். Because he believed in the power of prayer. காண வேண்டும் என்றால் இந்த ஜெபத்திலே ஒரு அதிகாரமும் வல்லமை இருக்கிறதை பவுல் விசுவாசித்தார். He believed prayer can cross oceans, can cross mountains, can cross situations. அவர் என்ன நினைத்தார் என்றால் இந்த ஜெபத்தின் வல்லமை பலவிதமான காரியத்தை கடந்து செல்ல மேற்கொள்ள முடியும் என்று அவர் விசுவாசித்தார். So that's why I encourage his readers to pray. அதனால தான் அங்க இருக்கிற தலைவர்கள், தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை ஜெபிக்கும்படி ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். When you look at the book of Acts chapter 2, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது, because of time factor, Acts chapter 2 42 to 47, never mind. Acts 42 to 47, Acts chapter 2 42 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 ல இருந்து வாசித்து பார்த்தால், it's a new church.
அங்கே ஒரு புதிய சபை. But the word of God says கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்கிறது, they devoted to prayer. அவர்கள் யாவரும் ஜெபத்துக்கு உறுதியாக தன்னை அர்ப்பணித்திருந்தார்கள். They did not come on Sunday alone. அவர்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வரக்கூடிய ஒரு விசுவாசியா இல்லை. But they devoted, committed to prayer. அவர்கள் ஜெபத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக காணப்பட்டார்கள். What happened? என்ன நடந்தது? That God filled the church with his presence. கர்த்தர், many were added into the church. அவர்கள் ஜெபத்தின் மூலமா என்ன நடந்தது? கர்த்தர் சபையை நிரப்பினார். Hallelujah. Hallelujah. That's what we want to see in the Tamil section. இதுதான் நம் தமிழ் ஊழியத்திலேயும் நாம் பார்க்க விரும்புகிறோம். It's not give. இது வரும் கொடுப்பது மட்டுமல்ல. We give unto the kingdom of God. We give unto the kingdom of God. நாம் நம்மை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பது. When we give our time, நம்முடைய நேரத்தை நாம் தேவனுக்கு கொடுக்கும்போது, நம்முடைய முயற்சியை நாம் ஒப்பு கொடுக்கும்போது, God blesses our efforts. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். Don't say no time. நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லாதீர்கள். Many years ago, even the book of Acts, it was not about time. அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தை அந்த காலத்துல இது நேரத்தை பத்தி சொல்லவில்லை. It was not about excuses. அது ஒரு அதாவது காரணங்களை அவங்க சொல்லவில்லை. They were filled with the power. They were filled with the love of Jesus that encouraged them. அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்திலே அவர்கள் பரிசுத்த ஆவியாலும் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருந்தார்கள். Yeah. And miracles began to happen. அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. You want to see miracles? அற்புதத்தை பார்க்க விரும்புறீங்களா? You want to see the church full? சபை நிறைய வேண்டுமா? Go to prayer, intercede. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். என்ன ஜெபம்? பரிந்து பேசுகிற ஜெபம். Josh Muller. He ran an orphanage. ஒரு அநாதை இல்லத்தை அவர் நடத்தினார். Yeah. And one day, ஒரு நாள் his assistant came and told Josh Muller, there is no food in the morning for the children. அவருக்கு உடன் ஊழியராக இருந்த ஒருத்தர் சொன்னார், இந்த இல்லத்திலே நமக்கு ஆகாரம் பற்றாக்குறையா இருக்கிறது என்று. Yeah. Then he said to the children, 300 children. அந்த 300 பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளை பார்த்து அவர் சொன்னார், put all the plates, the fork, the spoon and the glass on your table, arrange them. அவர் சொன்னார், உங்களுடைய மேஜைக்கு மேலே பிளேட்ஸ், கரண்டி, முழு கரண்டிலாம் நீங்க அடுக்குங்கன்னு சொன்னார். Then we pray. நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார். And true enough, there was a knock at the door. அந்த நேரத்திலே ஒரு கதவிலிருந்து ஒரு சத்தம், தட்டுற சத்தம் கேட்டது. There was a baker brought bread. ஒருத்தர் ரொட்டி பாய், ரொட்டி விற்கிறவர் வந்தார். He said, Mr. Josh Muller, at 3 o'clock I heard a voice. அவர் சொன்னாரு, காலையில 3 மணிக்கு ஜார்ஜ் முல்லர் எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. He asked me to bake bread. அந்த 3 மணிக்கு ரொட்டி செய் என்று ஒரு சத்தம் எனக்கு வந்தது. And then asked me to send the bread to the orphanage. அந்த ரொட்டியை எடுத்து உன்னுடைய இல்லத்துக்கு அனுப்பும்படி அந்த சத்தம் என்னை வலியுறுத்தினது. Hallelujah. God is able. தேவனால எல்லாம் கூடும். And then there's another knock. Another knock at the door. இன்னொரு கதவுல ஒரு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. The milkman came. பால் விக்கிறவர் வந்தார். Mr. Josh Muller. ஜோஸ் முல்லர், my cut means a cut, broke down in front of your orphanage. என்னுடைய வண்டி உங்க வீட்டு முன்னுக்கு நின்றுச்சு. And I got a lot of milk. ஆனா என் வண்டியில அதிகமான பால் இருக்குது. I cannot give anyone. You're going to be spoiled later on. எங்கே நான் கொடுக்க முடியாது, இல்லாவிட்டா அது கெட்டுவிடும். So I give it to you. ஆனா இந்த பாலை எல்லாம் உங்க இல்லத்துக்கு நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். Hallelujah. God provided the bread and the milk. பிரியமான ஆண்டவர் ரொட்டியை அனுப்பினாரு, பாலையை அனுப்பினாரு. Because they prayed. காரணம் அவர்கள் ஜெபம் செய்தார்கள். They believed that God is able to answer prayer. அவர்கள் நம்பினார்கள் கர்த்தர் எதையும் ஜெபத்திலே செய்ய முடியும் என்று. Yeah, believe. Many times we pray. பிரியமானே, நாம் நம்ப வேண்டும். அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். We pray for a request. ஒரு விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறோம். After 1 minute, ஒரு நிமிஷம் சென்று when we walk away, அங்கிருந்து கடந்து சென்று will God provide or not? கடவுள் கொடுப்பாரா? It's very hard. நிச்சயமாக ரொம்ப கஷ்டம். Let me find my own way. நான் சொந்தமா என் வழியில நான் கண்டுபிடிக்கிறேன். God cannot do a miracle. ஆண்டவர் நிச்சயமாக இப்படிப்பட்ட சூழ்நிலை எதையும் செய்ய முடியாது. With prayer, end with prayer. If we start with prayer, end with prayer. நீங்க ஆரம்பித்ததும் ஜெபம், முடிவும் ஜெபமா தான் If இருக்கணும். you have faith in the beginning,
and with உங்கள் faith at the ஆரம்பமும் end. விசுவாசம் தான், முடியும் போதும் விசுவாசமா இருக்கணும். Because our God can do miracles. கர்த்தர் எல்லாம் அற்புதங்களை செய்ய Hallelujah. வல்லவர். Hallelujah. அல்லேலூயா. This verse, it's not, I have not given this verse, but it came to me. இந்த வசனத்தை நான் கொடுக்கவில்லை, என் மனதிலே தோன்றின இந்த வசனம் யோவான் 15:7. 15:7. Can somebody read? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Amen. If God abide in you, His word abide in you, He will give whatever you ask. நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்காக செய்யப்படும். Yeah, you understand these principles? இந்த வழிமுறைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். If God abides in you, அதாவது கர்த்தர் நமக்குள் நிலைத்திருக்கிறார், and His word abides in you, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது, and you abide in Him, நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம். ask whatever, He shall do it for you. அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். Today we have to ask ourselves, இன்றைக்கு நாம் அதை கேட்க வேண்டும். why some of our prayers are not answered? ஏன் இன்றைக்கு நம்ம ஜெபத்துக்கு சில பதில் கிடைக்கவில்லை? Yeah, why are we struggling in prayer? ஏன் ஜெபத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? Why have we not seen miracles? ஏன் ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் காண முடியவில்லை? Your posture of your heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நிலை அதை நிரூபிக்கிறது. Is it urgent? அது அவசியமா? Do you have faith to believe God can do நமக்கு for you? தேவன் இதை செய்வார் என்று நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? Do you pray intensively, persistently? அதாவது இடைவிடாமல் உறுதியாக நாம் ஜெபிக்கிறோமா? Hallelujah. Hallelujah. We serve a big God. Amen. Hallelujah. My family from Hindu background. என்னுடைய குடும்பம் பின்னணியை பார்த்தீங்கன்னா இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். I've told this testimony many times, but I'd like to repeat again to encourage you. பல நேரத்தில் பல இடத்திலே நான் இந்த சாட்சியை சொல்லியிருக்கேன். இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதுக்காக சொல்கிறேன். Come from Hindu background. இந்து பின்னணியிலிருந்து வந்தவன் நான். Staunch Hindus. ரொம்ப இந்து நம்பிக்கையிலே நான் உறுதியாக இருந்தேன். My brother got saved. என்னுடைய சகோதரன் ரட்சிக்கப்பட்டார். Student, he was a student in the school. அவர் ஒரு மாணவராக இருந்தார், ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டார். Yeah, but he kept praying for my family. ஆனால் அவர் என்ன செய்தார்? என் முழு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணினார். 15 years he prayed for my family. அவர் 15 ஆண்டுகளாக என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணினார். He didn't give up. Pray and pray and pray. அவர் கேட்டார், ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ணினார். 15 years later, 15 ஆண்டு 5 பின்பு members of my family came to receive Jesus. அல்லேலூயா. என் குடும்பத்திலிருந்து 5 பேர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். One by one, God can do the miracle. ஒன்றொன்றாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தில் What is the வந்தார்கள். posture of your heart? Are you hungry for Him? இது நம்முடைய இதயத்தின் நிலையை காட்டுகிறது. நீங்கள் கர்த்தருக்காக தாகமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Do you believe He can do it for you? கர்த்தர் உங்களுக்காக செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Be faithful to Him. ஆண்டவருக்கு உண்மையாயிருங்கள். Number 2, இரண்டாவது காரியம், the motive for prayer. நம்முடைய ஜெபத்தின் நோக்கம் என்னவா இருக்கிறது? 2 reasons why we should engage. பிரியமானவர்களே, 2 காரியம் ஏன் இந்த காரியத்தில் நாம் ஈடுபட இருக்க வேண்டும். To pray and for others. பிறருக்காக ஜெபிக்க. First, in verse 30. ரோமர் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். By our Lord Jesus Christ. வசனம் சொல்கிறது, கர்த்தராக இயேசுவால். By our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராக இயேசுவால். This speaks of authority that lies in the name of Jesus. இது அவர் என்ன வலியுறுத்துகிறார் என்றால் இயேசுவின் நாமத்தில் இருக்க அதிகாரத்தை வல்லமையை வலியுறுத்துகிறார். There is power in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதிகாரமும் வல்லமை இருக்கிறது என்று சொல்கிறார். Paul believed the gospel is the power of God. பவுல் என்ன விசுவாசிக்கிறார் என்றால் சுவிசேஷ பணியானது தேவனுடைய பலனும் வல்லமையாக இருக்கிறது. The gospel is the power of God. சுவிசேஷமானது தேவனுடைய பலமாக இருக்கிறது. Romans 1:16. Can you read, sister? ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. Embracing the sovereign will of God
is important for prayer. பிரியமானவர்களே, தேவனுடைய சகல அதிகாரம் உள்ள ஆளுகை ஜெபத்திலே மிக மிக முக்கியம். Believing the sovereign power of God is important in prayer and the work for God. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் ஜெபத்தின் வல்லமை அவசியமாய் தேவைப்படுகிறது. Until and unless we believe in this sovereign power, இந்த தேவனுடைய அதிகாரத்தை நாம் நம்பாவிட்டால், நம்பினால்தான் we cannot pray consistently. அதாவது நாம் தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்க முடியாது. You must believe that God has the power to save someone. அதாவது தேவன் ஒருவரை ரட்சிப்பார் என்று நாம் விசுவாசித்து தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். They can be drunkard, they can be backslidden, they ஒருவேளை can be whatever, but as you pray, God can do the miracle. அந்த நபர் ஒருவேளை ஒரு குடிகாரராக இருக்கலாம், ஒரு பின்வாங்கி போனவராக இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் நாம் ஜெபித்தால் கர்த்தர் செய்வார். In Romans 4:21, I'm going fast. What about 4:20? ரோமர் 4:20. 21, correct. And the bottle இருக்கு. 21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Fully persuaded. அதாவது முழுமையாக உறுதியாக அவர் பற்றி கொண்டார். Fully persuaded. முழுமையாக உறுதியாக நிச்சயத்தோடு அவர் நம்பி இருந்தார். God has the power to do what he has promised. தேவன் என்ன வாக்குறுத்தாரோ அதை செய்வார் என்று உறுதியாக நம்பிக்கை உடையவராக இருந்தார். Hallelujah. Hallelujah. Abraham is a great testimony. பிரியமானவர்களே, ஆபிரகாம் என்பவர் நமக்கு முன்பதாக ஒரு பெரிதான சாட்சியாக இருக்கிறார். Yeah, I want to share testimony about I worked in Ruma Faith before. ரூமா ஃபெய்ட்ல நான் பல ஆண்டுக்கு முன்பதாக அங்க வேலை செஞ்ச அந்த அனுபவத்தை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். There's a young boy coming from a Hindu background. ஒரு இந்து பின்னணியிலிருந்து ஒரு வாலிப பையன் இருந்தார். He is one of the most notorious and difficult child. அந்த பையன் வந்து மிக மிக ராங்கியும் ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத ஒரு ராங்கி பிடிச்ச பையனா இருந்தான். Very rude somehow. ரொம்ப ஒரு கடினமாக நடந்து கொள்வார். Nobody would think he will become a Christian. யாருமே அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை நம்புவார் என்று நம்பிக்கையே இல்லை. Yeah, but one day after many years, பல ஆண்டு சென்று ஒரு நாள் I was sitting in a shop eating my breakfast. அந்த கடையிலே உட்கார்ந்து என்னுடைய காலை உணவை எடுத்துக்கொண்டிருந்தேன். And he came to me. I didn't recognize him. He called me auntie. He always called me auntie. இந்த நபர் பல ஆண்டு சென்று இந்த கடையில் நான் இருக்கும்போது என்னை பார்த்து ஆண்டி என்னை ஞாபகம் இருக்குதான்னு சொன்னார். Yeah, before I said, you said. He said, do you recognize me? என்னை அறியவில்லையா, என்னை தெரியுதான்னு கேட்டார். My name is so and so. என் பேர் இது என்று சொன்னார். Today I'm a Christian. அவர் சொன்னார், இன்று நான் ஒரு கிறிஸ்தவன். Today I'm serving, playing music in another church. நான் இன்னைக்கு சபையிலே ஊழியம் செய்கிறேன், இசை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. What is impossible to man பிரியமானவர்களே, is possible to God. ஹalleluya. மனிதரால முடியாததுதான் தேவனால கூடும். ஜெபம் செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். First he appeals by the Lord Jesus Christ. தேவனுடைய காரியத்து நிமித்தமாக அவர் காரியங்களை வெளிப்படுத்தினார். Secondly, Paul appeals to the Christian by the love of the Spirit. Verse 30. அது 13 வசனத்திலே 30 வசனத்திலே அவர் என்ன சொல்றார்? ஆவியின் அன்பினாலே என்று சொல்கிறார். By the love of the Spirit. அதாவது ஆவியின் அன்பினாலே என்று சொல்கிறார். If the Holy Spirit dwells in you, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பது உண்மையானால் you will experience the love of God in your life. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை நாம் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நாம் அனுபவிக்க முடியும். We tend to be self-centered. We want to be self-centered. நாம் அநேக வேளை நமக்கு ஒரு நடுவராக இருக்கிறோம். We think about ourselves. எப்போதும் நம்மை குறித்தே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். But the work of the Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளோ, he is here to change our heart. இன்றைக்கு அவர் நம்ம உள்ளத்திலிருந்து இந்த மாற்றத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். மற்றவர்களுக்காக, whether they are good, whether they are bad, அவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ, the love of Jesus in our heart should inspire us to ஆனால் love கிறிஸ்துவின் others. அன்பு நம் உள்ளத்தில் இருக்கிறதுனாலே நிச்சயமாக அவர்களுக்காக நாம் முன் செல்ல எழும்புவோம். You understand, Christians? கிறிஸ்தவர்களே, விளங்கிக் கொள்கிறீர்களா? We love people who we can love.
பிரியமானவர்களே, நாம் நம்ம நேசிக்கிறவனே நாம் நேசிக்க முடியும். We love people who are easy. நம்ம சுலபமாக சில பேரை நாம் நேசிக்க முடியும். We love people who bless us. யார் நம்மை அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை நேசிப்பது சுலபம். Those who are difficult, we brand them. யார் யார் நமக்கு கடினமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வேண்டாம் என்று தீர்மானம் எடுக்கிறோம். But today the Holy Spirit is in our heart. ஆனால் இன்று பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தில் இருக்கின்றார். We may be hearing the message for a long time. பல விதத்தில் நாம் இந்த செய்திகளை கேட்டிருக்கலாம். We are the walking Bible. பிரியமானவர்களே, நாம் நடமாடும் வேதமா இருக்கிறோம். They are not going to see the Bible. அவர்கள் இந்த வேதத்தை படிக்க போறதல்ல. They are going to see you and அவர்கள் உங்களையும் என்னையும் தான் பார்க்க போறார்கள். நம்முடைய வார்த்தைகள், how much we care for them. எவ்வளவாக நாம் மற்றவர்கள் மேலே கருத்தாக கண்ணோக்கமாக இருக்கிறோம். When the Spirit of God is in us, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற வேளையிலே there's a deep longing for us. நிச்சயமாக அது ஆழத்திலிருந்து ஒரு 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 ஏக்கம் இருக்கும். If there's no deep longing, you better search the heart. நமக்குள்ளே அந்த ஒரு ஏக்கம் ஒரு ஒரு காரியம் இல்லாவிட்டால், there's no deep longing to pray for others, மற்றவங்களுக்காக நாம் பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறதுக்கு அந்த காரியம் இல்லாவிட்டால், there's no deep longing to love others, மற்றவர்களை அன்பு செய்வதற்கு நம்முடைய இதயத்தில் ஒரு விதமான தாகம் இல்லாவிட்டால், then search yourself. இன்று நம்முடைய இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Matthew 9:36. மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, When he saw the crowd, he had compassion. திரளான ஜனங்களை அவர் கண்டபோது அவர் மனதுருகினார். Compassion is not pity. பிரியமானவர்களே, மனதுருக்கம் என்பது பரிதாபம் அல்ல. Compassion is more of your feeling of love for someone. மனதுருக்கமானது இது நம்முடைய உணர்வுக்கு மேலான அவர்கள் மேல் இருக்கிற ஒரு பாசம், ஒரு அன்பு. You might not be the brother, you might not be your brother, your sister. அவர்கள் ஒருவேளை உங்கள் கூட பிறக்காத சகோதரி சகோதரராக இருக்கலாம். But your compassion rises for them. ஆனால் மற்றவர்கள் மேலே உங்களுடைய மனதுருக்கம் அவர்கள் மேலே அது உருவாகிறது. CG groups, CG connect groups, cell groups. நம்முடைய வீடு சந்திப்பு ஐக்கியங்கள். How many people we are visiting and touching lives? பிரியமான எத்தனை பேர் நாம் மற்றவர்களை சந்தித்து மற்றவருடைய வாழ்க்கையை தொடுகிறோம். How many lives we are giving the food and say Jesus loves you. எத்தனை பேர் நாம் முன் எழுந்து மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்கிறோம். Or the pastor is saying, please come, please go and give, please visit. No, please. பாஸ்டர் உங்களிடத்துல வாருங்கள், தயவாக வாருங்கள், தயவாக வாருங்கள், இப்படி தயவாக வாருங்கள் என்று சொல்ல தேவையில்லை. Compassion should rise in our heart. பிரியமானவர்களே, பிறரை குறித்து ஒரு மனதுருக்கம் நம்ம இதயத்திலிருந்து தோன்ற வேண்டும். I'm bold to say now. I'm bold to say now. நான் இன்றைக்கு ஒரு 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 தைரியமாக சொல்ல விரும்புகிறேன். If you don't have compassion for the நீங்கள் broken world, நீங்க உடைந்து போன இந்த உலகத்துக்காக நீங்க ஒரு மனதுருக்கம் உங்க உள்ளத்தில் இல்லாவிட்டால், check your salvation. உங்கள் இதயத்தை, உங்கள் ரட்சிப்பை சோதித்து பாருங்கள். Check your life. உங்கள் வாழ்க்கையை நீங்க சோதித்து பாருங்கள். Because out there is a broken world. வெளியே இருக்கிற உலகம், மக்கள் உடைந்து இருக்கிறார்கள். People are broken, waiting to hear the gospel. ஜனங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக, உடைந்தவர்களாக சுவிசேஷத்துக்காக காத்திருக்கிறார்கள். Do not say I don't have time. நீங்கள் சொல்லாதீர்கள் எனக்கு நேரமில்லை என்று. Do not say I make excuses. பவுல் இங்கு சொல்லவில்லை, காரணத்தை சொல்லவில்லை. Yeah, because you have the love of Jesus. ஆனால் அவருக்குள்ளோ கிறிஸ்துவின் அன்பு இருந்தபடியால் I believe he will inspire you. இந்த மேடையிலே கூட அவருடைய காரியத்தின் மூலமாக நமக்கு ஒரு உற்சாகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. Church, we are living in the end time. பிரியமானவர்களே, நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I just read 2 days ago, a father shot his daughter in India. நான் இன்று சமீபத்தில் என்றால் முன்பதாக நான் ஒரு வாசித்தேன். தந்தையானவர் பிள்ளையை சுட்டு விட்டார். We are living in that kind of society. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்குள்ளே நாம் வாழ்கிறோம். You know why the father shot the daughter? உங்களுக்கு தெரியுமா ஏன் இந்த தந்தையானவர் தன் மகளை சுட்டு இருக்கிறார் என்று? Because the daughter spends a lot of time on phone. காரணம் என்னவென்றால் தன்னுடைய மகள் அதிகமான நேரத்தை
ஹெட்போன்ல நேரத்தை செலவு பண்ணனால சுட்டுட்டாங்க. The father was so angry, he shot her. அங்க தகப்பன் கோபம் தாங்க முடியாம சுட்டுட்டாரு, செத்து போயிட்டாங்க. We are living in that kind of society. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் சமுதாயத்தில் நம்மை சுத்தி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். In Malaysia, இன்னைக்கு மலேசியா தேசத்துல at the University of Cyberjaya, சைபர்ஜயால ஒரு நடந்த ஒரு சம்பவம். it's supposed to be the hostel, a safe place to stay. அதாவது அங்க தங்கி வாழக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடம் பார்க்க போனா. But one couple murdered the Punjabi girl. Yeah. ஆனா இந்த பெண்ணை சில ஒரு தம்பதி அவர்களை கொலை செய்து விட்டார்கள். Someone compromised, a boy and a girl compromised and murdered her. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பெண்மணியை கொண்டு விட்டார்கள். See, we are living in a society like this. பாருங்க, இப்படிப்பட்ட மோசமான சமுதாய நிலையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So how much more we have the responsibility to pray. உணர்ந்து கொள்ளுங்கள் எவ்வளவு பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த காரியத்தினாலே. Hallelujah. Hallelujah. And lastly, கடைசியாக Paul is calling the Christians to partner together. கடைசியாக இங்க பவுல் கிறிஸ்தவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? ஜெபத்திலே என்னோடு சேர்ந்து போராடுங்கள் என்று சொல்கிறார். Because he knows it's a warfare. காரணம் அவர் அறிந்திருக்கிறார் இந்த காரியமானது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். Today, if all of you are united in one accord, God can do great things. பிரியமானவர்களே, நாம் இன்று எல்லாரும் ஒரு மனமாக ஒரு இருதயமாக கூடினோம் என்றால் கர்த்தர் நமக்காக பெரிய காரியம் செய்வார். Because prayer is powerful and meaningful. பிரியமான ஜெபமானது ஒரு அர்த்தம் உள்ளதாகவும் ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. The church must stand united. இன்று சபைகள் ஒன்றாக ஜெபத்திலே நிற்க வேண்டிய காலத்திலே வாழ்கிறோம். New Testament church grew. புதிய ஏற்பாடு சபையானது வளர்ந்தது. Because they were united in one heart and one mind. காரணம் அவர்கள் ஒரு மனமாக ஒரு இருதயமாக ஜெபத்திலே ஒரு இடத்திலே கூடினார்கள். That's why it's easy for the flow of the Holy Spirit to do miracles. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே அசைவாடுவதற்கு விடுதலையாக காணப்பட்டது. Hallelujah. Let me close with this. இந்த ஒரு காரியத்தினாலே என்னுடைய செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். Let me tell you a story. ஒரு கதையை நான் சொல்கிறேன். How powerful prayer is. ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். And when it's united, நாம் ஒன்றாக இருந்தால், when it's prayed with faith, விசுவாசத்தோடு நாம் ஜெபித்தோம் என்றால், with passion, ஒரு தாகத்தோடு பாரத்தோடு, with compassion, ஒரு மனதுருக்கத்தோடு we can see the glory of God. தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். Hallelujah. அல்லேலூயா. God don't need experts. தேவன் ஏதோ சாதனைக்காரர்கள் அவர்களை தேடி அவர் வரவில்லை. God don't need qualified people. தகுதி உள்ளவர்களை தேடி ஆண்டவர் வரவில்லை. It's not methods. இது அவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லாத ஒரு காரியம். What is important is எது தேவனுக்கு முன்பதாக முக்கியம்? Hallelujah. Prayer. ஜெபம். Prayer. ஜெபம். Hallelujah. Let me conclude with this story. Maybe I've said it before, but I'd like to tell you இந்த again. செய்தியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். One day, a poor man, ஒரு நாள் ஒரு ஏழை மனுஷன், he had no food for his family. அவர் குடும்பத்துக்காக ஒரு சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தார். So he said, I must go and hunt. அவர் நினைச்சார், நான் போய் ஒரு வேட்டையாட போகிறேன். He took the gun and 3 bullets. அவர் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு 3 விதமான உள்ளுக்கு இருக்கிற தோட்டாவை எடுத்துக்கொண்டு போனார். So he saw the squirrel running. அணில். So he wanted to shoot at the squirrel. He missed the squirrel. அந்த அணில சுட இருந்தார், அது மிஸ் ஆச்சு. So 1 bullet gone already. ஒரு தோட்டா முடிஞ்சு. Then he walked along. இன்னும் கொஞ்சம் தூரம் கடந்து போனார். Then he saw a turkey on the tree. அப்ப அங்க ஒரு துர்க்கி வாங்கோலியா மரத்துல இருந்துச்சு. He said, I got a big meal. அப்பதாரு இது பெரிய ஆகாரமா இருக்குதே. So he took his gun to shoot the turkey. திரும்ப துப்பாக்கி எடுத்து அது சுட இருந்தார். And then suddenly he saw a deer running. அப்போ ஒரு மான் அங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு கீழே. He tried to shoot the deer. அந்த மானை அவர் சுட முன் வந்தார். But he missed it. அதுவும் கடந்து போய் விட்டது. Then later only he saw the turkey. அடுத்ததே தான் அந்த வாங்கோலியை பார்த்துக்கிட்டு இருந்தார். Then the voice came. ஒரு சத்தம் அவர் காதுக்கு வந்தது. Pray first. ஜெபம் பண்ணு. Aim high. அப்புறம் அந்த வேட்டையை நீ குறிவை. And focus. அதை குறிவைத்து கவனம் செலுத்து. And then he took his gun towards the turkey. அப்பொழுதுதான் அவர் துப்பாக்கி எடுத்து நேரா அந்த வாங்கோலிக்கு நேரா
And then suddenly a snake, he heard a snake between his legs. ஆனால் அவர் நேராக குறிப்பாத்திருக்கவர் அவர் ரெண்டு கால் நடுவில் ஒரு பாம்பு வந்தது. Then he brought his gun towards down the snake. அவர் அந்த துப்பாக்கி நேராக அந்த பாம்பு கீழே கொண்டு Then the போனார். voice said, அப்பொழுது ஒரு குரல் கேட்டது, pray first, ஜெபம் செய், aim high, மேலாக பாரு, and focus. அது மேலே பார்த்து நோக்கம் கொண்டிரு. Listen to the voice. அந்த குரலை அவர் கேட்டு So he took the gun and shot at the turkey. அந்த தெற்கியை பார்த்து அந்த குறி வைத்து சுட்டார். And the handle of the gun அந்த பிடி, அந்த துப்பாக்கியோட பிடி fell on the snake and killed it. அந்த பாம்பு மேல விழுந்து அதை கொன்றுச்சு. And he jumped into the water. அவர் ஆத்துக்குள்ள தண்ணிக்குள்ள குதிச்சிட்டார். அவர் வெளியே வந்தபோது he had a lot of fish on his pocket. அவர் பாக்கெட்ல நிறைய மீன் இருந்தது. For the meal, சாப்பாடு, he had the turkey. சாப்பிடுறதுக்கு வாங்குவலி. He killed the deer, he killed the snake. அந்த பாம்பையும் கொண்டு விட்டார். And he had a lot of fish. இங்க நிறைய மீன் வேற இருந்தது. Because he decided to hear the voice. ஏனென்றால் அவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தார். Pray first. Pray first. ஜெபம் பண்ணு. Aim high. மேலானவைகளை நோக்கு. And then focus. நீ குறிவை. Hallelujah. Praise Hallelujah. God. We Praise give the God all the praise and glory. எல்லா மகிமை கனம் கர்த்தருக்கே. Let's stand to our feet. பாருங்க, நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், இசை வாசிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. சிக்கும் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்களை யாவரையும் பயன்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்யம் மிக சமீபமாக இருக்குவதனால சுவிசேஷ அறிவிக்கிற பணி, சுவிசேஷத்தை தெரிவிக்கிற பொறுப்பு எங்கள் மேலே நீ கொடுத்திருக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்தவர்களாக இன்று ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த தூது ஊழியத்துக்காக தாகமுள்ளவர்களை தேடுகிறேன். யார் எனக்காக போவா, யார் எனக்காக போவா என்று அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற மக்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். திரு சபைக்கு பவுல் எழுதின நிருபத்தை இன்று நாங்கள் தியானித்தோம். தேவனே, ஜெபிக்கும்படி தூண்டுகோலாக ஜெபம் இருக்கிறது. இந்த மிஷன் ஊழியத்துக்கு ஜெபம் மிக முக்கியம் என்று இன்னைக்கு நாங்கள் செய்திகளை கேட்டு இந்த நாளிலிருந்து ஜெபத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அற்புதத்தை காணும் வரை, அதிசயத்தை காணும் வரை, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுற வரை நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க, உறுதியாக ஜெபிக்க, பரிந்து பேச எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். தேவ செய்தி கொண்டு வந்த பாஸ்டரை ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே அநேக இடத்துல இந்த ஆத்துமா பார ஜப பாரத்தை அவர்கள் சுமந்து அநேக இடத்துல போதிக்க அவரை பயன்படுத்துவீராக. தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பம், பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் ஆசீர்வதித்து மன மகிழ்ச்சியோடு பரிசுத்தாவி நிறைவோடு எங்களை அனுப்பும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் அன்னோனிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்து வரமட்டும் சதா காலம் இருப்பதாக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.